கேமராவோ ஆன் பண்ணும்போது இந்த ஷட்டரை நீங்கள் இழுத்துக்கிட்டு வெளியில் நல்லா இப்படி வெளில கூட இழுத்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ நல்லாவே உங்களுக்கு வியூ வந்துடும். இப்போ இதில் கேமரா ஆன் பண்ணோன்னா ஸோ உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி க்ரிப்பு வேணும்னா உங்களுக்கு இந்த இதை எடுத்து விட்டிங்கன்னா பாருங்கள், நல்ல க்ரிப்பு கிடைக்கும். லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கீழே ட்ராப் பண்ண வேணாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு மேக் இந்தியா. இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ரீசெண்டாக மோட்டோ எட்ஜ் 50 அல்ட்ரா வந்து பர்ச்சேஸ் பண்ணினோம். ஸோ இதுக்கு வந்து பேக் பேனல் தான் ஒன்று புதுசாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து நம்ம வந்து இது வந்து 49,999, அதாவது 50,000க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதில் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சைட்லாம் ஓப்பனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சைட்லாம் ஓப்பனாக இருக்கும். இது ஹார்ட் கேஸ் தான். அதே மாதிரி பேக்லேயும் பார்த்தீங்கன்னா லென்ஸுக்கு வந்து அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இல்லை. நம்ம இப்படி ஃப்ளாட்டாக கீழே வைக்கும்போது ஏதாவது டஸ்ட்டில் இருந்ததுன்னா அதில் வந்து கிளாஸில் வந்து ஸ்க்ராச்சஸ் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவுத்து வைக்க முடியாது. கவுத்து வச்சா ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயில் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, அமேசானில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப் பவுச் வாங்கினோம். ஸோ இது எப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் கவர் ஆகும், பேக்கும் நல்லா கவர் ஆகும். அந்த கான்செப்டில் தான் இந்த பவுச் நம்ம வாங்கினோம். போட்டு காட்டுறோம் பாருங்கள். ஸோ இது டோட்டலாக வந்து ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப கம்மி. சைடில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃப்ரேம் வந்து இவ்வளோ தான் இருக்கும். அதனால் வந்து ட்ராப் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து இம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப் பவுச் ஒன்று வாங்கினோம். இது நல்லா தான் இருக்குது. இதில் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, லென்ஸுக்கு வந்து நல்லாவே கவர் ஆகும். கீழே வச்சா கூட உங்களுக்கு லென்ஸில் எந்த இதுவும் அடியும் படாது. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப் டைப்புனால க்ளோஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கீழே விழுந்தாலும் அடி ஆகாது, ஸ்க்ராச்சஸும் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ்னால், ஏதாவது ஒரு கால் வந்தால் கூட நம்ம எடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் டஸ்ட்டெலாம் வந்து டைரெக்டாகவே போகும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேக்கெட்டில் வச்சுட்டு எடுக்கும்போது கரெக்டாக அந்த லென்ஸில் தான் நம்ம கைப்படும், கேமராவோட லென்ஸில் படும். அப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் வந்து அதில் இதாகும். ஸோ இதுக்கு தான் வந்து சர்ச் பண்ணும்போது நான் வந்து அமேசான்லேயே சர்ச் பண்ணும்போது லென்ஸ் கவரோட வந்து இப்போ ஹார்ட் கேஸ் வந்து ஒன்று பார்த்தேன். ஸோ அதில் வந்து அமேசானில் வந்து 499 ருபீஸுக்கு பார்த்தேன் ஒன்று. அது வந்து 1000 ருபீஸ் வரலும் உங்களுக்கு இருக்குது. சரி, வேறு வெப்சைட்டில் சர்ச் பண்ணலாம் அப்படின்னும்போது தான் மீஷோவில் வந்து நான் சர்ச் பண்ணேன். அதே ஹார்ட் கேஸு லென்ஸு கவரோடு வருது. இவங்க பார்த்திங்கன்னா எனக்கு 224 ருபீஸ் வந்தது. அப்புறம் யூபிஐ டிஸ்கவுண்ட்லாம் போக எனக்கு வந்து 197க்கு இந்த கேஸ் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அந்த கேஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் அந்த கேஸு. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லென்ஸு கவர் ஒன்று வரும். இந்த மாதிரி லென்ஸு கவர் வரும். இந்த லென்ஸு கவர் வேணால் கூட நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இதை போட்டு வச்சுன்னா உங்களுக்கு லென்ஸு கவர் போட்டு வச்சுன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ இது வந்து கேமரா ஓப்பன் பண்ணும்போது மட்டும் இந்த லென்ஸு கவர் இப்படி நல்லா தள்ளிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கவர் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. வெளியில் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரிங்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதாவது வீடியோ பார்க்குறீங்கன்னா இதை ஸ்டாண்டாக இப்படி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கால் பேசும்போது ட்ராப் ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரி விரலில் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹார்ட் கேஸில் இதை போட்டு பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு, நல்லாவே இருக்குது. இந்த சைட்லாம் கூட பட்டன்ஸ்லாம் கூட நல்லாவே உங்களுக்கு சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி இந்த ஹோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மைக்குக்கெலாம் பாருங்கள், இங்கே ஒரு மைக் இருக்குது, இங்கே ஒரு மைக் இருக்குது, இங்கே ஒரு மைக் இருக்குது, கீழே ஒரு மைக் இருக்குது. எல்லா மைக்குக்குமே கரெக்டான அந்த பர்ஃபெக்டான ஹோல்ஸ் இருக்குது. அதே மாதிரி கேமராவுக்கு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹோல்ஸ் ஃபிட்டிங் நல்லாவே இருக்குது.
இந்த ஷட்டரை நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ப்ரொடெக்ட் ஆகிடும். நீங்கள் இப்போது பேக்கெட்லேருந்து எடுக்கும் போதோ இல்லை இப்போ கீழேருந்து எடுத்து இப்படி பேசும்போதோ நம்ம இங்கே தான் மேக்ஸிமம் எல்லோரும் இங்கே தான் கை வைப்போம். அப்படி பேசும்போது உங்களுக்கு இந்த இடத்துல லென்ஸில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் விழாது, நல்லாவும் இருக்கும். ஸோ இது நான் வந்து இது என்னடா பெரிய விஷயம்னு நினைக்கலாம். ஆனால் வந்து சில பேருக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். இது வந்து பெய்ட் அண்ட் ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இது என்னோடய ஓன் பர்ச்சேஸ் தான். இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக போடுறேன். இது நல்லாவே இருக்குங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். மீஷோவில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோடய லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் பார்த்தீங்கன்னா 499லேருந்து 1000 rupees வரலாம் இருக்குது. மீஷோலேயும் வந்து அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் டீப்பாக சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட்லேயே கிடைக்குது. சேம் தான், ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே பாருங்கள் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. இந்த ஸ்பீக்கர் எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. இது சேம் தான். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.